गं गणपतये नमः। ओं संसरस्वत्यै नमः। ओं गुरुभ्यो नमः। ओं ब्रह्मा विष्णु रुद्र महेश्वर सदाशिव दुर्गा लक्ष्मी सरस्वती सावित्री राधा देवी नमः। ओं प्रसीद विश्वेश्वरि विश्वप्रसीदे प्रसीद विश्वेश्वरि वेदरूपिणी प्रसीद मायामे मंत्रविग्रहे प्रसीद सर्वेश्वरि सर्वरूपिणी। ओं शांति शांति शांतिः। ओं आनो भद्राः कृतवो यन्तु विश्वतः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्। सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாருடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தர்யலஹரி என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்று 64வது ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ அயோத்தியாயை நமஹ. ஓம் ஸ்ரீ அயோத்தியாயை நமஹ. ஸ்தோத்திர ஜபத்தினால வரக்கூடியதான புண்ணிய பலன் ஸ்திரீகளின் வியாதிகள் நீங்குவதற்கு. ஸ்திரீகள் அப்படின்னாலே கைனிக் இஷ்யூஸ், பெண்களுக்கு பலவிதமான நோய்கள் உண்டு. பெண்களுக்கு நோய் நிறைய வரத்துக்கு காரணமும் உண்டு. ஜெனரலாகவே ஜீவாத்மா நிறைய பாவங்களை செஞ்சு துஷ்ட கிருத்தியங்களை செய்து அனுசரணை இல்லாமல் வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் ஸ்ரீஜன்மம் கிடைக்கும். ஸ்ரீஜன்மம் வசந்ததா தாழ்ந்ததானுங்கிறதான பேச்சே இங்கே இல்லை. ஸ்ரீஜன்மம் நிச்சயமாக வசந்தது தான். ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் தேவி பக்தர்களுக்கு, தேவி உபாசகர்களுக்கு ஸ்திரீ தத்துவத்தை விட உலகத்தில் பெருசு வேறு எதுவுமே இல்லை. மாதிருத்துவம், ஸ்திரீத்துவம், பகினித்துவம், அதாவது சகோதரித்துவம் இப்படின்னு தாயாருக்கு சமம், ஒரு பெண்ணுக்கு சமம் ஸ்திரீதான், பிரகிருதி ஸ்திரீதான், பரபிரம்மத்தையே நமக்கு சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிறதான அளவுக்கு ரொம்ப வசந்த மதிப்புக்குரியதான ஒரு பிறவிதான் ஸ்திரீ. ஸ்திரீ இல்லாமல் போனால் எந்த உலகத்திலையும் எந்த பிரஜையும் உற்பத்தி ஆகாது. பிரஜைகளுக்கு இருந்து வாழ்ந்து முக்தியை அடைவதற்கு உதவுகின்றவர்கள் ஸ்திரீகள் தான். ஒரு குலம் தர்மம், ஒரு குலம் ஒரு செழிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஸ்திரீ தான் ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டில் பெண்ணு சரியில்லை அப்படின்னா அந்த குடும்பமே நாசமாக போயிடும். இங்கே பராசக்தியோ சதாசிவ குடும்பினியாக இருக்கக்கூடியவள், சர்வ லட்சணங்களுக்கும் காரணபூதியாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அப்பேற்பட்டதான அந்த ஸ்திரீகளுக்கு ஏன் வியாதி அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய அமைப்பு, கட்டமைப்பு அந்த மாதிரி, அந்த உடம்பினுடைய அமைப்பு அந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாக நோயை அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். ரெசிஸ்டன்ஸ் பவர் ரொம்ப கம்மி. ஆண்களுடைய உடம்புக்கும் பெண்களுடைய உடம்புக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. பகவத்பாதர் இந்த ஸ்தோத்திரத்தில் எதை வர்ணிக்கிறார் அப்படின்னா அம்பாளினுடைய நாக்கு, ஜிஹ்வா, நாக்கை பற்றி தான் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் இந்த இடத்துல. அது காவிய சமத்காரம், அலங்கார சமத்காரம், வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருக்கக்கூடியதான அழகு, இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கிறதான ஒரு ஸ்தோத்திரம். ஜபிக்க வேண்டியதான முறை காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 18 நாட்கள் தினந்தோறும் 25,000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து சித்தி அடையறம் கூடியவர்களுக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடியதான எல்லா விதமான நோய்களும் மறைந்துவிடும். ஜனவசத்தை செய்யக்கூடியதான ஒரு சக்தியும் ஏற்படுகிறது. பிரபஞ்சத்திற்கான அனைத்து பொருள்களையும் வசியம் பண்ணக்கூடியதான சக்தியும் இந்த மந்திரம் வழியாகவே ஒரு பெண் அடைய முடியும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். இதெல்லாம் இந்த ஸ்லோகத்திலிருந்து சொல்லியிருக்கக்கூடியதான் பலஸ்ருதி. நிவேத்தியம் என்பது வெள்ளப்பாயசம், தேன், சர்க்கரை, இதெல்லாம் நிவேத்தியம் செய்யலாம். ஷட்கோண சக்கரம், ஷட்கோண சக்கரத்தில் மேலே வரக்கூடியதான இந்த 6 திரிகோணங்களில் ஸ்ரீம் 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 எழுதி உள்ளே இருக்கக்கூடியதான நடுபாகத்தில் க்ளீம் அப்படிங்கிறதான மந்திரத்தை எழுதி இந்த ஷட்கோண சக்கரத்தை வரைச்சு அதில் திருவிளக்கு ஏற்றி வைத்து பஞ்சோபச்சாரங்கள் பூஜையெல்லாம் செஞ்சு இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்து புண்ணியம் அடைய வேண்டும். நாக்குக்கு மகத்துவம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சாதா மனிதனுடைய நாக்குக்கே அபரிமிதமான சக்தி உண்டு. நாக்குக்கு முக்கியமாக 5 கிருத்தியங்கள், 5 வேலை ஒரு நாக்கு பண்ணுறது ஒரு மனிதனுடைய உடம்புல. ஒன்று நக்கிறது, 2 ருசி பார்க்கறது, டேஸ்ட். இனி ஒன்று சுவசிக்கிறது, சுவாசத்தை உள்ள வரத்துக்கும் வெளியே விடுறதுக்கும் உபயோகப்படுத்துகிறது நாக்கு. அதனால நாக்கை உள்நாக்க தொட்டு செய்யக்கூடியதான ஒரு அமிர்த யோகம் இருக்குது. குண்டலி யோகம் செய்கிற நேரத்தில் இந்த அமிர்த குண்டலினியை கெட்டி பார்க்கவும், தொட்டு பார்க்கவும், நக்கி பார்க்கவும் நாக்கு உதவுகிறது. இந்த நாக்கை உள்நாக்கை தொட வேண்டும், வெளியே காணக்கூடியதான் நாக்கை. அது ஒரு பெரிய கிரியை. பலவிதமான சித்திகளை அடையக்கூடியதான சக்தி ஏற்படும்.
4வது ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோம்னா முழுங்கிறது. எதை போட்டாலும் நாக்குலேருந்து நாக்கு தான் தள்ளி உள்ள கரெக்டாக அதை முழுங்க வைக்கிறது. இந்த பொருளை, உணவுப் பொருளை. எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் பேச்சு திறமை, பேசக்கூடியதான ஒரு ஃபங்க்ஷன். இந்த 5 முக்கியமான கிருத்தியங்கள் ஒரு நாக்கு பண்ணுறது. இறைவனுக்கும் 5 கிருத்தியங்கள், ஜீவனுக்கும் 5 கிருத்தியங்கள், அதுபோல் நாக்குக்கு 5 கிருத்தியங்கள். இந்த 5 ரொம்ப முக்கியமானது. சாதாரணமாக ஒரு மனிதனுடைய நாக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10 சென்டிமீட்டர் இருக்கும். நாக்குக்கு பலம் ஜாஸ்தி. உடம்பில் பல உறுப்பிகள் இருக்குது, எல்லாத்துக்கும் சக்தி உண்டு. அதே மாதிரி நாக்குக்கும் சக்தி பயங்கரமாக உண்டு. நாக்கில் கட்டி இழுக்கிற யானை தடியை கட்டி இழுக்கிற மாதிரி நாக்கால பல காரியங்களை சாதிக்கிறவா உண்டு. நாக்குக்கு எக்ஸசைஸ் கொடுக்கத்தான் அது பலம் அதிகமாக்கும். ஆண்களுடைய நாக்குக்கும் பெண்களுடைய நாக்குக்கும் வெயிட்டில் வித்தியாசம் உண்டு, கனத்தில். ஆண்களுடைய நாக்கு சாதாரணமாக ஒரு 99லேருந்து 100 கிராம்ஸ் இருக்கு. பெண்களுக்கு 79லேருந்து 80 கிராம் இருக்கும். பெண்களுடைய நாக்குக்கு வெயிட் கம்மி ஆண்கள் கம்பேர் பண்ணுறத. இது மாதிரி பல உறுப்பிகளும் உடம்பில், நம்ம உடம்பில் ஆண்களுக்கு சில ஸ்பெஷாலிட்டி உண்டு, பெண்களுக்கு ஸ்பெஷாலிட்டி உண்டு. இதெல்லாம் அகஸ்தியர் போன்றதான மகாத்மாக்கள், பிருகத் சம்ஹிதா போன்றதான சம்ஹிதைகள், பெரிய 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 புராண கதைகளில் இதிலெல்லாம் கூட நாக்கினுடைய மகாத்மத்தை ரொம்ப பிரமாதமாக வர்ணிச்சிருக்கா. நமக்கு நாக்கு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, நாக்குக்கு ஜெனரலாக 3 கலர் தான் இருக்கும், 3 வர்ணங்கள். ஒன்று ரத்த வர்ணம், இன்னொன்று ஸ்வேத வர்ணம், இன்னொன்று காக வர்ணம். நோய் வருமானால் நாக்கு மஞ்சள் வர்ணத்துலேயும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு ரொம்ப பிங்கிஷாகவும் இருக்குது. இப்படி முக்கியமான 5 வர்ணத்தில் நாக்கு காணப்படுகிறது. அதில் ரத்த வர்ணத்தில் இருக்கக்கூடிய நாக்குக்கு தான் சிறப்பு ஜாஸ்தி. நாக்கு நுனி நாக்கினுடைய நுனி கூர்மையாக இருக்க வேண்டும், சூலம் போல் இருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியதான ஒரு பாக்கியம் அவர்களுக்கு ஏற்படும். ஜிஹ்வா தோஷம் அப்படிங்கிறதான தோஷம் இருக்கு. ஜாதகத்தில் 1,08,000 யோகங்கள் இருக்கிற மாதிரி 1,08,000 நல்லது கெட்டதுகளும் இருக்கு. ஒரு மனிதனுடைய உடம்பை உருவாக்குறதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் மட்டுமில்லை, இந்த பூனங்களில் இருக்கக்கூடியதான ஒவ்வொருத்தரும் கான்ட்ரிபியூட் பண்ணுறான். அதனால தான் ஒவ்வொரு மனிதனும் ஒரு யூனிக் இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதன் தான். ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தர் இருக்க முடியாது. ஏன்னா பிரபஞ்சத்திலிருந்து இந்த சக்திகள், எந்தெல்லாம் சக்திகள்லாம் இந்த ஜீவாத்மாவோட ஒட்டின்னு இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். சில வீடுகளில் பெருகி தொடச்சிருக்க மாட்டா, புளிச்சிட்டு வரவன் காலில் ஈரப்பசி இருக்கும். எங்கெங்கெல்லாம் காலில் எக்ஸ்போஸ் பண்ணுறானோ அந்த நிலத்தில் அங்கேருந்தெல்லாம் மண் காலில் ஒட்டிக்கும். அதே நிலத்தில் எதுவுமே மண்ணே இல்லை, சுத்தமாக இருக்குது அப்படின்னா காலில் மண் ஒட்டாது. காலோட தப்பு கிடையாது. ஆனால் காலு எந்த லெவலில், பாதம் எந்த லெவலில் இருந்திருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அதுபோல் ஜீவாத்மாவுக்கு எப்பவுமே இந்த பிரபஞ்சத்தில் பூராவது சுற்றின்னு இருக்குது. சிக்னல் கிடைக்காத ஏர்க்ராஃப்ட் ஆட்டமாக இதில் என்னெல்லாமோ ஒட்டிக்கும். அந்த ஒட்டினது எல்லாத்தையுமா சேர்த்து தான் அதுக்கு கர்ம வினைன்னு பேர் வருது. இந்த கர்ம வினைகள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்திலேருந்தே தான் இந்த ஜீவாத்மாவிலிருந்து ஒட்டிக்கிறது. அது சும்மா ஒட்டாது. நாம் என்ன செஞ்சிருந்தோமோ, என்ன செஞ்சத்தை இந்த பிரபஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோ அது நமக்கே திருப்பி தரும். வேற ஒருத்தருக்கு போகவே போகாது. இஃபட்டால் போகிறது அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறதான பிளட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஒரு வேளை கொஞ்சம் ஷேர் பண்ணும். அதனால்தான் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, சகோதரி, சகோதரர்கள் இவர்களுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம், பிரச்சனைலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாம் இப்போ ஒரே டிஎன்ஏ கான்செப்ட் இல்லையா? அதனால் நம்ம இந்த ஜீவாத்மாவில் என்னெல்லாம் ஒட்டிட்டு இருக்கு, எங்கேருந்து எப்படி ஒட்டும் அப்படின்னா, நாம் என்னெல்லாம் செஞ்சுருக்கோமோ இந்த பூலோகத்தில் இருக்கிற நேரத்தில், ஈவன் பிரபஞ்சத்தில் இருக்கிற நேரத்துலையும் நாம் என்னெல்லாம் செய்கிறோமோ செஞ்சுருக்கோமோ அதுக்கேற்ற அப்படி தான் நமக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும். இப்போ வெயில் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது, எல்லாரோட உடம்புலையுமா வெயில் படுறது. எத்தனையோ பேர் வீட்டுக்குள்ளே இருக்கிறவா இருக்கா, எத்தனை பேர் பரம்பில் இருக்கிறவா இருக்கா, எத்தனை பேர் பில்டிங்குள்ளே உட்காந்துருக்கிறவா இருக்கா. எல்லா வெயில் 24/7 இருந்தால் கூட யாருக்கு எந்த அளவுக்கு படுறது ரொம்ப முக்கியம். அதுபோல தான் ஸோ நாக்கு ரொம்ப நீளமாக, எந்த அளவுக்கு நீளமாக இருக்கோ அந்த அளவுக்கு நாக்கு பவித்திரதையை சொல்கிறது. ரொம்ப வாழ்க்கையில் சுகத்தை அனுபவிக்கிறதான யோகம் வரும். பறந்து பலகையாட்டமாக அப்படிலாம் இருக்கக்கூடாது. கால் பாதத்துக்கு கூர்ம பிருஷ்ட ஜெகிஷ்ணு பிரபதான்விதாயி நமஹ லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூர்ம பிருஷ்டம் மாதிரி இருந்தால் அம்பாலினுடைய அந்த குதிகால்
அதுபோல ஒவ்வொரு உடம்பில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பொருட்கள்லையும் அதனுடைய லட்சணங்கள் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த உடம்பை வச்சுட்டு இது என்ன பண்ண போறது இந்த ஜீவாத்மா, அதைத்தான் இது சொல்றது. இப்போ நமக்கெல்லாம் தெரியும் சினிமாவில் சில டைரக்டரை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் இந்த சினிமா அப்படி இருக்கும் அப்படின்னு. ஏதோ ஒன்று அரைகுறையாக வந்து பண்ணிட்டுனா போட்ட பைசா வேஸ்ட். அதுபோல நம்மளுடைய லட்சணங்களை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த உடம்புல இந்த ஜீவாத்மா என்னெல்லாம் ட்ராமா பண்ண போகிறது இப்படி. அப்படி நல்ல நீளமாக கூர்மாக, அதாவது அதனுடைய அக்ரபாகங்கிறது வந்து ரொம்ப கூர்மையாக இருக்க வேண்டும். நாக்கில் வந்து ஸ்பிளிட் இருக்கக்கூடாது. பாம்பனுடைய நாக்காட்டமா ரெண்டாக சில பேருக்கு ஒரு ஸ்பிளிட் இருக்கும், அதெல்லாம் நல்ல நாக்கு கிடையாது. இப்படி ஜிஹ்வா தோஷங்கிறதான ஒரு தோஷம் ஏற்படுகிறது. ஜிஹ்வா தோஷம் எப்படி ஏற்படும் அப்படின்னா, ஜோதிஷாஸ்திரப்படி 2ஆம் பாவாதிபதிக்கு வந்து ஏதாவது எல்லாம் களங்கம் ஏற்பட்டது அப்படின்னா, அல்லது பாதகாதிபதியினுடைய ராசியில் உட்காந்தானா, அது இல்லைன்னா பாதகாதிபதியினுடைய நவாம்சத்தில் உட்காந்தானா ஜிஹ்வா தோஷங்கிறது ஒன்று ஏற்படும். அவங்க வாயால் ஏதாவது சொன்னால் அப்படியே பலிக்கும். அதாவது கெட்டது சொன்னால் பலிக்கும், நல்லது சொன்னால் பலிக்காது. சில பேருடைய சாபத்தை வந்து எவ்வளோ பெரிய புண்ணியகர்மா பண்ணாலும் போகாது. அதுபோல இந்த ஜிஹ்வா தோஷம் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கு நம் வாழ்க்கையில். மனிதர்கள் மட்டுமல்ல ஜிஹ்வா தோஷம் பண்ணக்கூடியவர்கள். பசு, பக்ஷி, நாய், ஆடு, மாடு எல்லாரும் நம்மளை சாபம் போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம நினைச்சிருக்கோம் சும்மா நாய் குலைக்கிறது, இல்லை, சில நேரம் சாபமாக்கம் போடுறது. இப்போ மாடை வந்து அது சுயேட்சை அது பாட்டுக்கு ஏதோ ஊரில் வந்து பிறந்து வளர்ந்து அது பாட்டுக்கு இப்படி மேய்ஞ்சின்னு இருக்குது அப்படின்னா நோபடி பாதர்ஸ். அது அம்மா அப்பாலாம் கூப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் கட்டி போட்டு வளர்த்து அதுக்கு வந்து நம்ம அதுக்கிட்ட பால் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு சரியான நேரத்தில் தீனி போடலை அப்படின்னா அது கத்தும். அதுக்கு அந்த கத்து வந்து சாபமாகும். அதனால நாக்குங்கிறது ஒரு பெரிய தத்துவம். நாக்கில் வந்து அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கிறது. இப்படி இனிமே இதே நேரத்தில் ஜிஹ்வா யோகங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது இந்த 2ஆம் பாவாதிபதி குரு பகவானோட அல்லது பாக்யாதிபதியோட சேர்ந்திருப்பானா அந்த நாக்குனால பல நல்ல குணங்கள் உண்டாகும். நல்ல சுவையான பொருட்களை சாப்பிடக்கூடியதான யோகம், நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியதான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது வாழ்க்கையில். அவங்களுடைய பேச்சுக்கு உலகத்தில் பெரிய மதிப்பு ஏற்படும். அவங்க பேச்சினால பல விஷயங்கள் மாற்றப்படும். பல ரோகங்களுக்கு வந்து மருத்துவர்கள் வந்து ஆறுதல் கொடுப்பார் இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கறதான ஒரு நல்ல அட்வைஸு. எல்லா டாக்டர்ஸோடைய பேச்சுவார்த்தையும் எதுபடாது. சில வைத்தியர்கள் வந்து பேசுகிறதான 1-2 வார்த்தை தான் இருக்கும், அது போரும். அதுக்கு மெடிசன் கூட தேவையில்லை. அவங்களுடைய பேச்சை இவங்களுடைய நோயை வேதமாக்கிவிடும். இதெல்லாம் இந்த 2வது வீடு என்ன 2ஆம் பாவம் தான் பேச்சு வார்த்தையை பற்றி சொல்லுகிறது பாவம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னா, அம்பாளுடைய திருநாமத்தை யாரெல்லாம் ஓய்வெடுக்காமல் சொல்லிக் கொண்டிருக்கார்களோ அவர்களுக்கு அபரிமிதமான இந்த ஜிஹ்வா சக்தி, நாக்கிலிருந்து வரக்கூடியதான வார்த்தைகள், நல்ல சுவாசம், நல்ல அறுசுவையான பொருள்களை சாப்பிடக்கூடியதான யோகம், நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியதான யோகம், இப்படியெல்லாம் ஏற்படுகிறது. நிறைய மந்திரம் சொல்லுவார்கள் பால்வா, காலையிலேருந்து ராத்திரி தூங்குற வரையில் எப்பாப்பாரு மந்திரம் ஜபிச்சுட்டே இருக்கிறவா இருக்கா. அப்படி ஜபிச்சுட்டு இருக்கிறவாட கேட்டகரியில் ஒரு ஆள் இருக்கா. அதுதான் பராசக்தி. சதாசரகவல்ல காலமும் தன்னுடைய கணவனான பரமேஸ்வரனுடைய திருநாமங்களை ஜபம் செய்து கொண்டிருக்காள் என்பதுதான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய மகாத்மியமே. இதைத்தான் பகவத் பாதர் கண்டுபிடிச்சிட்டார். அம்மா நீ என்கிட்ட பேசுகிறாய், எனக்கு தரிசனம் கொடுக்குறாய், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உன் நாக்கு வந்து எப்பவுமே இந்த சதாசிவனாக உன் கணவனை பற்றியே தான் பேசிக்கொண்டே இருக்காய். நீ அவருடைய குணகணங்களை பற்றியே சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கேன் நீ சதாசரகாலமும். இந்த அதிசயத்தான் நான் இப்போ எழுதணும் அப்படின்னு கவிதை ரூபமாக சொத்திர ரூபமாக உனக்கு சூட்ட வேண்டும் அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நமஸ்காரத்தை செய்கிறார். அம்பாளும் ததாஸ்து சொல்றான். அப்பேற்பட்டதான அந்த ஸ்தோத்திரம் என்ன? அவிஸ்ராந்தம் பத்யுர் குணகணகதா மிரேடன ஜபா ஜபா புஷ்பச்சாயா தவ ஜனனி ஜிஹ்வா ஜயதி சா யதக்ராசீனாயாஹ ஸ்படிக திருஷதச்சச்ச விமயி சரஸ்வத்யா மூர்த்திஹி பரிணமதி மாணிக்ய வபுஷா. அவிஸ்ராந்தம் பத்யுர்குண கணகதாம்ரேடன ஜபா
ஜபா புஷ்பச்சாயா தவ ஜனனி ஜிஹ்வா ஜயதி சா யதக்ராசீனாயாஹ ஸ்படிக திருஷதச்ச விமயி சரஸ்வத்யா மூர்த்திஹி பரிணமதி மாணிக்யவபுஷா. அவிஸ்ராந்தம், விஸ்ராந்தம் அப்படின்னா ஓய்வு எடுத்துக்கிறது, ரெஸ்ட். அவிஸ்ராந்தம் அப்படின்னா ரெஸ்டே எடுத்துக்காம தொடர்ந்து கண்டினியூஸா நடக்கக்கூடியதான ஒரு விஷயத்தை தான் இங்க அவிஸ்ராந்தம் அப்படி சொல்றார். பத்யுர் குணகணக, பதியினுடைய குணகணங்களை, அம்பாளுடைய பதி பரமசிவர், மிருத்யுஞ்சய மகாதேவனான இந்த மகாருத்ர ஸ்வரூபம், அவருடைய 64 விதமான திருவிளையாடல்கள் நடக்கிறது. எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமானது திரிபுரங்களை எரித்ததான சம்பவம் தான். பரமேஸ்வரனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் திரிபுர சம்ஹாரம். அப்ப திரிபுர சம்ஹாரம் போன்றதான பெரிய பரமேஸ்வரனுடைய வீர மகாத்மத்தை பராசக்தி தினந்தோறும் சர்வ நேரத்திலையும் ஜபம் செய்து கொண்டே இருக்கலாம். அதாவது சிவபுராணம், திருவிளையாடல் புராணம், கந்த புராணம். சிவனுக்கு நிறைய புராணங்கள் இருக்கு. புராணங்கள்லேயே இருக்கிறது அதிகமாக இருக்குது சிவனுக்கு தான். வேத மந்திரங்கள், இப்பேற்பட்டதான பரமேஸ்வரன் ரொம்ப முக்கியமான பஞ்சாட்சரம், இதெல்லாம் ஜபம் பண்ணிட்டே இருக்காள் தேவி. எப்படி? ஓய்வெடுக்காமல். அதனால்தான் பத்யுர் குணகணக கதாம்ரேட ஜபா. அதை பரமேஸ்வரன் இந்த திரிபுரம் சம்ஹாரம் போன்றதான பெரிய சம்பவங்களை எல்லாம் அதனுடைய குண கதைகளை பற்றி, அதனுடைய குணங்கள், மகாத்மங்கள் இவைகளை திரும்ப திரும்ப உச்சாரணம் செய்து ஜபம் பண்ணிட்டே இருக்காள் தேவி. ஜபா புஷ்பச்சாயா. ஜபா புஷ்பம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம். ஒன்று ஜபா புஷ்பம் அப்படின்னா செம்பருத்தி பூ, இனி ஒன்று ஜபா அப்படின்னா ஜபிக்கிறது. ஜபா புஷ்பச்சாயா அப்படின்னா செம்பருத்தி பூனுடைய காந்தி போல, வர்ணம் போல் இருக்கக்கூடியதான அம்பாளினுடைய இந்த நாக்கு. தவ ஜனனி ஜிஹ்வா ஜெயதி. லோகமாதாவான பரமேஸ்வரி, உன்னுடைய இந்த திருநாக்கு பகவானுடைய பரமேஸ்வரனுடைய திருவிளையாடல்களையும் அவருடைய குணகணங்களையும் கீர்த்தனை பண்ணி 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 என்னாச்சு அப்படின்னா அவனுடைய நாக்கு செவந்து போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். அம்மானுடைய நாக்கு செவந்து போகிறதுக்கு காரணம் தன்னுடைய கணவனான, தன்னுடைய பத்தியான பரமேஸ்வரன் அவனுடைய மகாத்மியங்களையும் திருநாமங்களையும் ஓய்விடாமல் ஜபிப்பதனால அந்த ஜபம் பண்ணி நாக்கு என்ன ஆயிடுது? செவந்து போயிடுது. சாதாரணமாக நாக்கு செவந்து போகும், இல்லை நாக்கு மரத்து போகும். அது இல்லைன்னா நாக்கு தழம்பு ஏற்பட்டுடும். நாக்கில் பகவன் நாமாவை சொல்லி சத் விஷயங்களை பேசின்னு இருக்கிறவங்களுக்கு நாக்கு செவந்து வர்ணமயமாக சந்தோஷகரமாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்வேதம், காகம், பீதம் இது ஒன்றும் நல்லது கிடையாது. நாக்குக்கு சிவப்பு வர்ணம் தான் முக்கியம். சிவந்த வர்ணத்தில் இருக்கக்கூடியதா நாக்கு தான் நல்ல சுகபோகங்களை அனுபவிப்பதற்கும் நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வத்தோடு இருக்கக்கூடியதான ஒரு அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய நாக்கு எப்பவுமே சிவந்திருக்கும். நாக்கு, கைவிரல்கள், இதெல்லாம் பாத விரல்கள், பாதம், இதெல்லாம் எப்பவுமே சிவப்பு. அதனால பகவான்களுடைய கரங்களுக்கு, பாதங்களுக்கு எல்லாம் எப்பவுமே சிவப்பு வர்ணத்தை பற்றி பேசுவார்கள். செம்மை, சிருஷ்டி, புஷ்டி, இதை பற்றி எல்லாம் சொல்லுகிறது. கம்பேஷன், காருண்யம், இதெல்லாம் சிவந்த வர்ணத்துக்கு இருக்கக்கூடியதான ஒரு மகத்துவம். அதனால பகவத்பாத் என்ன பண்றாரு அப்படின்னா அம்பாளுடைய நாக்கு இந்த அளவுக்கு செவந்து போயிருக்கே, அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? அம்பாள் ஒரு நாளைக்கும் தீய வார்த்தைகளை பேச மாட்டார்கள், கெட்ட வார்த்தைகளை சொல்ல மாட்டார்கள், யாரையும் சாபம் போட்டு கொல்ல மாட்டா. அதனால அது தழும்பு ஏற்பட்டில்லை. பாவசெயல்கள் சொல்றவங்களுக்கு தான் நாக்கில் தழும்பு வரும். புண்ணிய விஷயங்கள் சொல்றவங்களுக்கு நாக்கு சிவந்த மேனியில சிவந்த வர்ணத்தில் இருக்கும். ஆகவே அம்பாளுடைய இந்த திருநாக்கு அக்ரகண்யமாக இருக்கக்கூடியதான, கூர்மையாக இருக்கக்கூடியதான இந்த திருநாக்கு ரொம்ப நீளமா, அதுல சிவந்த வர்ணம், செம்பருத்தி பூவினுடைய சிவப்பு வர்ணத்தை பகவத்பாதர் பார்க்கிறார். அதிலிருந்து அவர் என்ன தெரிந்து கொள்கிறார்? சா யதக்ராசீனாயாக, அந்த உன்னுடைய ரசனையினால நீ அனுபவிக்கிறதான ரசனை, அந்த சுவாது சொன்னோமே, 5 கர்மா, 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு ஒரு நாக்குக்கு. அதுல அந்த அக்ரபாகத்துல யார் குடிகொள்றா? சரஸ்வதி தேவி உட்கார்ந்து இருக்கா. ஸ்படிக திருஷ்டத சவிமயி,
ஸ்படிக வர்ணம் போல் இருக்கக்கூடியவள் மகா சரஸ்வதி தேவி. சுத்த ஸ்படிகமாக இருக்கக்கூடியவள், வெண்மையாக. யா குந்தேந்து துஷாரஹாரதவளா, யா சுப்ர வஸ்திராவிரதா, யா வீணா வரதண்ட மண்டிதகரா, யா ஸ்வேத பத்மாசனா, யா பிரம்மாச்சுத சங்கர பிரபிருதிபித் தேவே சதா பூஜிதா, சாமாம்பாது சரஸ்வதி பகவதி நிசேஷ சாட்பியாவா. மகாசரஸ்வதியினுடைய தியான மந்திரம் எல்லாமே வெண்மையான வர்ணம். அம்பாள் சர்வம் வெண்மையாக இருக்கக்கூடியவள். ஆனால் ரஜோகுணப்பிரதனான பிரம்மாவினுடைய பத்னியாக இருக்கக்கூடியவள். ஆகவே இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் வந்து பகவத்பாதார் சொன்னார், இரத்த வர்ணமயமான சரஸ்வதி தேவி அப்படின்னு வர்ணித்தார். அம்பாளினுடைய இருபுறத்திலையும் வாமம் ஜேஷ்டம், ஜேஷ்ட பாகத்தில் வந்து மகாலட்சுமியும், வாமபாகத்தில் வந்து சரஸ்வதி தேவியும் அம்பாளோட எப்பவுமே இருக்கக்கூடியவர்கள். மகாலட்சுமிக்கு வந்து தன்னுடைய சுதிசீமந்த சிந்தூரி கிருதபாதாப்ஜ தூளிகாயே நமஹ, சிந்தூரம் போட்டுக்கிறதான அந்த நெற்றி இருக்கே, நெற்றி தடத்தில் இருக்கிறதான அந்த சிந்தூர ரேகை, அங்க மகாலட்சுமிக்கு ஸ்தானம் கொடுத்தாள். அம்பாளுடைய மகத்தை நாம் வந்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அம்பாளுக்கு யாரெல்லாம் சேவை செய்கிறார்களோ அவர்களெல்லாம் அம்பாள் வந்து உன்னதமான ஸ்தானங்களை வச்சுருக்கா. தனக்கு ஒரு பேர் வேண்டாம், தனக்கு ஒன்றுமே வேண்டாம். என்ன கூப்பிடுகின்றதான, என்ன சரணடைந்து, என்ன தியானம் செய்து புகழ்கின்றதான பக்த சிரோமணிகளுக்கு யாராக இருந்தாலும் பரவாயில்ல, தேவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, மனிதர்களானாலும் அரக்கர்களான யாரானாலும் விரோதம் இல்லை. பட்சபாதம் பார்க்காமல் எல்லாருக்குமே உசந்த ஸ்தானம் கொடுக்கிறதான ஒரு செயல் அம்பாள் எப்பவுமே செய்து வராள். அதனால்தான் எவ்வளோ பெரிய வேத வித்யாந்தம் படித்தாலும், எவ்வளோ பெரிய தத்துவசாஸ்திரங்கள் படித்தாலும், எத்தனை எல்லாம் படித்தாலும், படித்து முடித்து அந்த குரு கிரகத்திலிருந்து சீடன் பிதர்கிரகத்துக்கு வர நேரத்தில் அவனுக்கு அந்த குரு கொடுக்கக்கூடியதான ஒரே ஒரு பெரிய நிதி, ஒரு சொத்து என்ன அப்படின்னா லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய ஒரு கிரந்தத்தை கொடுப்பாராம். அப்பா, வாழ்க்கையில் நீ என்னெல்லாமோ கத்துன்னு இருக்காய், நான் என்னெல்லாமோ சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உனக்கு வாழ்க்கையில சதுர்வித புருஷார்த்தங்களையும் தர்மம், அர்த்தம், காம, மோட்சம் என்றதான எல்லாத்தையும் எந்தெந்த அளவுக்கு தேவையோ அந்தந்த அளவுக்கு அனுபவிச்சு சுகசௌக்கியமாக வாழ வேண்டுமானால் உனக்கு இந்த ஒரு நிதி தான் உன் கூட எப்பவுமே இருக்கும். இது நிழலாகவும் இருக்கும், உன்னோட உடம்போட சேர்ந்தும் இருக்கும், உன்னுடைய வாக்குலையும் இருக்கும், உன்னுடைய சர்வத்திலையும் இருக்கும் அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய ஒரு கிரந்தத்தை கையில் கொடுப்பாராம். நீ என்ன படிச்சியோ படிக்கலையோ எல்லாம் தெரியாது, இதுதான் உனக்கு சர்வம். அதனால தான் பிரம்மாண்ட நாயகர்கள் கூட லலிதா சகஸ்ரநாம ஜபம் பண்றா, நித்திய பாராயணம் செய்யக்கூடியதான ஒரு மந்திரம் லலிதா சகஸ்ரநாமம். அப்பேற்பட்டதான லலிதா சகஸ்ரநாமத்தில் வசின்யாதி வாக்தேவதைகளே நாக்கில் தான் குடிகொள்றான். அந்த நாக்கில் வந்து பேச்சுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதான மகா சரஸ்வதி தேவிக்கு இடம் கொடுத்து விட்டால், தன்னுடைய சுதி சீமந்த சிந்தூரியில் வந்து சிந்தூர ரேகையில் வந்து மகாலட்சுமிக்கு ஸ்தானம் கொடுத்தால், நாக்கினுடைய அக்ரத்தில் மகா சரஸ்வதி இருக்காள். மகா சரஸ்வதி எப்பவுமே வெண்மையானவள். ஆனால் வெண்மையான மகா சரஸ்வதி இங்கே வந்து சிவந்த மேனியோட சிவப்பு வர்ணமாக தோன்றாள் அப்படின்னு பகவத்பாதர் பார்க்குறார். சிவந்த வர்ணத்திற்கு கூடியதான சரஸ்வதி நான் பார்க்குறேனே அப்படின்னு. காரணம் என்னன்னா, ஸ்படிகம் எப்பவுமே எந்த ஒரு வர்ணத்தோடு சேருகிறதோ அந்த வர்ணத்தை தான் அந்த பிரதிபலனம் செய்யும், அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். வெண்மையான சரஸ்வதி ஸ்படிக வர்ணம் போல் இருக்கக்கூடியவள், அம்பாளுடைய இயற்கையாகவே இருக்கக்கூடியதான அந்த சிவந்த ஜபா புஷ்பச்சாயாவாக இருக்கக்கூடியதான அந்த ஜிஹ்வாகிரத்தில் வாசம் செஞ்சதுனால என்னாச்சு அப்படின்னா, சரஸ்வதி தேவி வந்து ரத்த வர்ணமயமாக தோற்றம் அளித்தாள் அப்படிங்கிறதான சத்தத்தை இவர் கண்டுபிடிக்கிறார். சா யதக்ராசீனாயாக, எந்த ஒரு ரசனையினால இந்த சரஸ்வதி தேவி இரத்தவர்ணமாக காட்சி கொடுத்தாலோ, ஸ்படிக திஷதச்ச விமயீஹி, ஸ்படிக கல் போல் இருக்கக்கூடியதான நிர்மலமான இருக்கக்கூடியவள், அதாவது கலங்கம் இல்லாத ஸ்படிக வர்ணமான சுத்த வெண்மையோடு இருக்கக்கூடியதான அந்த காந்தியில சரஸ்வதி தேவி எப்பவுமே எல்லாருக்கும் முன்னாடியும் தோற்றமளிப்பள். சரஸ்வத்யாக மூர்த்திகி, அந்த சரஸ்வதி தேவியினுடைய அந்த உடம்பு பரிணமதி மாணிக்க வபுஷாக, மாணிக்க வர்ணம் எல்லாருக்கும் தெரியும் எந்த வர்ணத்திற்கும் அப்படின்னு, சிவப்பு வர்ணம் தான் மாணிக்கம். இந்த பீட்ரூட்டை கட் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்கும் வர்ணம், அப்படி இருக்கும். ஒவ்வொரு பீட்ரூட்டுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கலரும் உண்டு. ஒன்று பிங்கிஷாக இருக்கும், ஒன்று அமெத்திஸ்டோட கலர் இருக்கும், இன்னொன்று ரெட் கலர் இருக்கும். இப்போ மாணிக்கத்திலே வந்து பேங்காக்லேருந்து வரக்கூடியதான மாணிக்கம் ரொம்ப சிறப்பு, அது வந்து ரத்த வர்ணத்தில் இருக்கும். ஆப்கானிஸ்தான் வேறு மாநிலங்கள்லேருந்து வரக்கூடியதான கல்லுகளுக்கு எல்லாம் டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும். இப்படி
அழகான வெண்மையாக இருக்கக்கூடியதான அந்த மகா சரஸ்வதி தேவி உன்னுடைய ஜிஹ்வாகிரத்தில் வாசம் செய்வதனால, வாசம் செஞ்சுட்டு இருக்கா அப்படிங்கிறதுனால அந்த சரஸ்வதி தேவியை வந்து ரத்த வர்ணத்தில் என்னால் பார்க்க முடியறது. உன்னுடைய நாக்கினுடைய மகாத்மம் அப்படின்னு சொல்லுகிறேன். அந்த மகாத்மத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, பரமேஸ்வரனுடைய திருநாமங்களை சதா காலமும் நீ ஜபம் செய்து கொண்டிருப்பதனால உன்னுடைய நாக்கு இரத்த வர்ணமயமாகிவிட்டது. அந்த நாக்கை வந்து அந்த நாக்கில் இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை, அம்பாள் அப்படிங்கிறதான உன்னுடைய பூர்ணஸ்வரூபத்தை, சீமந்தரேகையில் இருக்கக்கூடியதான மகாலட்சுமியை, இந்த 3 தேவிமாரையும் தேவதைகளையும் நான் சாஷ்டாங்க பிரணாமம் செய்கிறேன் தேவி அப்படின்னு நமஸ்காரத்தை செய்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். நமக்கு நாக்குனால நாம் எப்பவுமே சத்விஷயங்களை செஞ்சுட்டே சொல்லிகிட்டே இருக்கிறோம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பகவன் நாமாவை சொல்லிகிட்டே இருக்கிறது. எந்த இதையும் பார்க்க வேண்டாம். காலம், நாடு, நட்சத்திரம், நேரம், முகூர்த்தம் எதுவும் தேவை நாமஜபத்துக்கு. நாமஜபம் வந்து தைலதாரை ஆட்டமா பரமேஸ்வரனுக்கு இந்த அபிஷேக மன்றத்தை வந்து எப்படி தாரையாக அப்படி விழுந்துட்டு இருக்குமோ, அது ஜலமாகட்டும் அல்லது தைலமாகட்டும், அதுபோல் எப்போ பாரு நம்ம ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வேலை. என்ன கிடைக்கும், எதுக்கு ஜபிக்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். லீவ் எவ்ரிதிங் அசைட். நம்மளை வந்து இந்த கலியுகத்தில் ரொம்ப முக்கியமாக பகவானை வந்து விரும்புறதுக்கோ பகவான் கூட நெருங்கிறதுக்கோ விடாது மாயை. அது இழுத்துட்டே போகும். நம்மளை பகவான் இல்லைன்னு சொல்ல தோணும். பகவத் தத்துவங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், கதைகள், இந்த மகாத்மியங்கள் இதெல்லாம் போய் 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 அப்படின்னு நம்மளுடைய எல்லா இடத்துலையும் இந்த மெசேஜ் வந்துட்டே இருக்கும். நம்மளை எந்த அளவுக்கு விளக்க முடியுமோ அந்த அளவுக்கு விளக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணும். ஆனால் நாம் வந்து நம்மளுடைய உறுதி, நம்மளுடைய ஜீவாத்மா கிட்ட நாம் எப்பவுமே சொல்லிகிட்டே இருக்கணும். அப்பாரு இந்த மாதிரிலாம் டிஸ்டர்பன்சஸ் வந்துட்டே தான் இருக்கும். இது கலியுகத்தில் இப்போ நாம் இருக்கோம். அதனால் நீ இதெல்லாம் கவலைப்படாத. நீ பாட்டு ஜபம் பண்ணிட்டு இருந்து எப்பா பாரு ஜபம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது நாமத்தை. ஏதாவது ஒரு நாமத்தை ஜபம் பண்ணால் போதும். 28,000 ஸ்லோகங்களை படிக்குங்கிற அவசியமே இல்லை. காரணம், எப்போ இருக்கா நாம் உறுதியாக ஒரே விஷயத்தை கடைபிடிப்போமோ அது வழியாகத்தான் நமக்கு விஜயம் கிடைக்கும். அதுபோல் நமக்கு பூர்ணமான ஒரு நம்பிக்கை, நமக்கு ரொம்ப ஈஸியாக ஜபிக்கிறதுக்குள்ளதான ஒரு முயற்சி இல்லாமல், அதாவது ஹம்சசோகம் சோகம் ஹம்சகா அப்படிங்கிறதான அஜபா மந்திரம்ங்கிறதான ஒரு மந்திரம் இருக்குது. ஹம்ச மந்திரம் இருக்குது. சோகம் ஹம்சகா ஹம்ச சோகம், நீ தான் பிரம்மம், பிரம்மன் தான் நீ. இதுதான் சோகம்சம் ஹம்ச சோகம். இது ஆத்ம வித்யா, பிரம்ம வித்யா, மகாவித்யா அப்படிங்கிறதான பேரில் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருது. அஜபா மந்திரம் அப்படின்னா ஜபிக்காமல் ஜபிக்கக்கூடியதான மந்திரம். அது சுவாச உச்வாசம். அப்போ சுவாச உச்சாசத்தில் வந்து நாக்கு பயன்படுத்துகிறது. நாக்கினுடைய 5 கிருத்தியங்களில் அது ஒரு கர்மா. ஜெனரலாக யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது நாக்கும் சுவாசம் விடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் உதவி பண்ணுறது அப்படின்னு. புரியுறதா? எல்லாருக்கும் என்ன பேச்சு, டேஸ்ட்டு, இதுக்கு தான் நாக்கை சாதாரணமாக எல்லாரும் சொல்லுவா. ஆனால் இது வந்து இந்த கிரைண்டரில் இருக்கிற பிளேட் ஆட்டமாக பல்லில் அடிபடாமல் அது பாட்டுக்கு என்னெல்லாமோ பண்ணுறது. நாக்கு தான் பலவிதமான சலைவாவை வந்து உடம்புக்குள்ளே தள்ளி கொடுக்கறது. கிட்டத்தட்ட 1.5 லிட்டர், ஒரு 500 ml-லேருந்து 1500 ml வரைக்கும் சலைவா வந்துட்டு நாக்கு தான் உட்காந்து பெரட்டி கொடுத்துட்டு உள்ளுக்கு. கீழே நாக்கு, மேல் நாக்கு 2 பக்கம் உண்டு. கீழ் நாக்கில் வந்து எதை போட்டாலும் சக்தி, வேகம் ரொம்ப ப்ராம்ப்டாக இருக்கும் அதனுடைய எஃபெக்ட். அதனால் கூட இந்த ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கெல்லாம் கூட நாக்கு கீழே தான் இந்த மெடிசனை வைப்பா. ஆயுர்வேதத்தில் இந்த மாதிரி சிகிச்சை எல்லாம் உண்டு. நாக்கு கீழே இந்த புகையில போடுறவா இருக்காளே, தம்பாக்கு போடுறவாள்லாம், அவங்க கூட நாக்கு கீழே வைப்பா. இல்லை இந்த உதட்டுக்கும் பல்லுக்கும் நடுவில் இருக்கிறதா அந்த கம்மில் வைப்பா. இப்படிலாம் உண்டு. எனிவே, நம்மளை பொறுத்த வரைக்கும் சத்விஷயங்களை வந்து நாம் விடாமல் ஜபம் செஞ்சால் அதனுடைய பலன் 10 மடங்கு கிடைக்கத்தான் செய்யும். ஏன்னா நாக்கு பண்ணின பாக்கியத்தை பார்க்கணுமே. நம்ம நாக்கில் வந்து பகவானுடைய திருநாமங்களை சொல்ல 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 நாக்கில் என்னாகும், சலைவா ஊறுகிறது இல்லவா? அதுதான் நமக்கு தகனத்துக்கு உதவுகிறது. இப்போது ஏகாதேசி மரணம் துவாதசி தகனம் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குது. எல்லாரும் நினச்சதுக்கு ஏகாதசி அன்னைக்கு செத்து போனால் துவாதசி அன்னைக்கு தகனம் பண்ணணும், அப்படி சொர்க்கம் கிடைக்கும், இல்லைன்னா வேறு ஏதாவது ஊருக்கு போகிற அர்த்தம் வேறு. எல்லாத்துக்குமே வாட்சார்த்தம் அந்தரார்த்தம் அப்படின்லாம் உண்டு. ஏகாதசியை விரதம் இருந்தால், ஏகாதசி என்பது வந்து ஒரு மகாசக்தி. அதாவது 15 மகாசக்திகள் இருக்கா. ஒவ்வொரு திதிக்கு ஒவ்வொரு சக்தி. இல்லை, ஏகாதசியும் துவாதசி திதிக்கு வந்து சக்தி ஜாஸ்தி அந்த தேவிமா இருக்குது. இவ எல்லா சக்தி தேவிமார். பிரதமை ஒரு தேவி, துதிய ஒரு தேவி, திருதிய ஒரு தேவி, இப்படி வந்து
தசமி முடிஞ்சு ஏகாதசி அன்னைக்கு வரதான தேவிக்கு சக்தி ஜாஸ்தி. மகாவிஷ்ணுவை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த மூரா அப்படிங்கிறதான ராட்சசன் வந்து பகவானை நிகிரகம் பண்ணுறதுக்கு சொல்லி வரார். அவர் தபஸில் உட்காந்துருக்கார். தபஸ் இருக்கிறவாளை வந்து யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது, யுத்த நீதி. இருந்தாலும் அரக்கர்கள் எப்பவுமே சொல்கிற வழக்கம் உண்டு, எங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அப்ளிகபிள் கிடையாது, நாங்கள் எங்களுக்கு எது தோன்றதோ அதை செய்வோம் அப்படி. அதே மாதிரிதான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் பண்டாசுர யுத்தத்தில் வந்து திதித்யாதேவிமார் அம்பாள் சிருஷ்டி செய்கிறார். எதுக்கு அப்படின்னா, இரவு நேரத்தில் கபட யுத்தம் பண்ணினார்கள். யுத்த நீதிக்கு எதிராக இரவில் எல்லாரும் படுத்து தூங்குற நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து அட்டாக் பண்ணுறப்போ அம்பாளுக்கு வந்து 24 மணி நேரம் மனோன்மணியாக இருக்கக்கூடியவள், பிரளயசாட்சினியாக இருக்கக்கூடியவள் தெரிஞ்சு போயிடுத்து. தன்னுடைய திருநெற்றியிலிருந்தே வந்து இந்த திதிநித்யாதேவி மாற சிருஷ்டி பண்ணுறா. 16 பேரை சிருஷ்டி பண்ணுறா தேவி. அதுதான் பிரதமே திதியே ததியா சதுர்த்தி அப்படின்னு. அப்படி 11வது அன்னைக்கு பகவான் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த நோய் இந்த யுத்தத்திலேருந்து ஜெயிக்கிறதுக்குள்ளான மார்க்கங்களை தேடுறார். அவர் என்ன பண்ணா அப்படின்ட்டு அந்த நேரத்தில் அட்டாக் பண்ண வந்தப்போ இந்த ஏகாதசிங்கிறதான தேவி வந்து பிரத்யட்சமாகி அவனை சாகடிச்சிட்டான். அதே மாதிரி துவாதசி அன்னைக்கும் வேற ஒரு தேவி, அது நிறைய கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி நமக்கு வந்து நம்மளுடைய உடம்பை சுற்றி சந்திரனுக்கோ சூரியனுக்கோ மட்டுமல்ல இந்த திதிகள்லாம் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேர்னாலையும் நமக்கு கிடைக்கக்கூடியதான திதியினுடைய சக்தி, அதாவது சந்திரன் சூரியன் இவங்க தான் வந்து கால நிர்ணயம் பண்ணக்கூடியவர்கள். எல்லாமே திதி வார நட்சத்திர யோகன பஞ்சாங்கம் அப்படிங்கிறதான பஞ்சாங்கங்களும் வந்து இந்த சூரியனை சந்திரனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் படிச்சுட்டோம் இதே இந்த சௌந்தரலகரியில். அப்படி ஒரு தேவி. அப்போ எல்லா ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தா அந்த ஆத்மாவுக்கு வந்து தகனமாகும். தகனம்னா உடம்புல தகிக்கும். எல்லா கர்மவினைகளையும் தகிச்சு பரிசுத்தமான ஆத்மாவாய் அது விஷ்ணு சாயுஜ்யம் அல்லது சிவ சாயுஜ்யத்தை அடைகிறது. அதுதான் ஏகாதசி மரணம் துவாதசி. எனிவே, இப்படி நம்மளுடைய உடம்புல வந்து ஒவ்வொரு தேவதைகளையும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் அந்த தேவதைகள் எல்லாம் ஜெனரலாக தூங்குற வழக்கம். எல்லாருமே ரொம்ப சைலண்ட் மோட்ல போயிடுவா, டார்மெண்டா இருப்பா. அவங்களெல்லாம் உத்தேஜனம் பண்ணணும், அவங்களெல்லாம் எழுப்பணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே திஷ்டநர சாத்தூரா கர்த்தவியம் தெய்வமாஹ்னிகம். நம்ம விஸ்வாமித்திர மகர்ஷி ராமபிரானையும் லக்ஷ்மணையும் கூட்டிட்டு வனத்தில் இருக்கார். அந்த நேரத்தில் சிறு குழந்தைகள் அசந்து தூங்குறா. இவங்களை எழுப்புறதுக்காக அவர் பண்ணினதான கிருதிதான் கௌசல்யா சுப்ரஜாராமா. கௌசல்ய புத்திரனான நல்ல புத்திரனான ராமா, எழுந்திரு, உன்னுடைய தெய்வீகமான கர்மங்கள் எல்லாம் பண்ணத்துக்குள்ள சமயம் ஆகிவிட்டது, சூரியன் உதவித்து விட்டார் அப்படின்னு அவர் சொல்ற வழக்கம். இதே வந்து தன்னுடைய தாயாரும் சொல்ற மாதிரியும் பாவனை பண்ணிக்கலாம். கௌசல்யா தேவியே இதே மாதிரி சொல்ற மாதிரி. ஏன்னா நல்லவர்கள் எப்பவுமே நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. ஏன்னா நல்லது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது முத்தாட்டமா போன்றது. அதை தேடி உள்ள போய் எடுக்கணும், முத்தை சங்க அதெல்லாம். அது மாதிரி சத் விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம் கொடுத்து வச்சிருக்கணும், பாக்கியம் பண்ணணும், இறைவன்கிட்ட எப்பவுமே வேண்டிக் கொள்ளணும். சத்சங்கத்தை கொடு, தஸ் விஷயங்களை கேட்கறதுக்குள்ளதான பாக்கியத்தை கொடு அப்படின்னு நம்ம வேண்டினமான கிடைக்கும் கண்டிப்பா. ஏன்னா எல்லா செயல்களும் எல்லா பேச்சும் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தை டெபாசிட் ஆகிறது. அப்போ அதுலேருந்து நமக்கு எப்பயோ ஒரு மார்க்கத்தில் வரும். இந்த பஞ்சபூதங்களில் ஏதோ ஒரு மார்க்கம் வழியாக நமக்கு வரும். காற்று வழியாக வரலாம், நெருப்பு வழியாக வரலாம், ஜலம் வழியாக வரலாம், ஆகாய மார்க்கமாக வரலாம், வாயு வழியாக வரலாம். எங்கிருந்து வருங்கிறத பற்றி நமக்கு கவலைப்பட வேண்டாம், அது வந்து சேரும். ஆகவே அம்பாளே நித்திய பாராயணம் செய்து கொண்டிருக்காள். 24 மணி நேரமும் ரெஸ்ட் எடுக்காம தன்னுடைய பத்தியான பரமேஸ்வரனுடைய பரபிரம்மஸ்வரூபமான அந்த மகாமூர்த்தியை வந்து ஜெபம் செய்து கொண்டிருக்காள். அப்படின்னா அம்பாளுடைய டிவோட்டீஸ் அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடியதான பக்த ஜனங்கள் பேசிக்கா மினிமம் பண்ண வேண்டியதான வேலை என்ன அப்படின்னா பகவன் நாமாவை சொல்லிட்டே இருக்கிறது. எந்த பகவன் நாமாவன்னா சொல்லலாம். கிருஷ்ண ராமா கோவிந்த நாராயண வாச ஜெகத்பதி அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை, அதில் பராசக்தியை நமகான்னு சொன்னால் பரவாயில்லை, இல்லை ஓம் நமசிவாய நமஹா அப்படின்னு சொல்ல. நமசிவாய நமஹா அப்படின்னு மந்திரத்துக்கே ஸ்பெஷாலிட்டி என்ன, அந்த பஞ்சாட்சரத்துடைய 2 பரவும் நமசக்தி வரும். நமங்கிறது வந்துட்டு ஒரு நமஸ்கார முத்திரை. நமஸ்கார செயல் வேதத்தில் வந்து வேத வியாக்கியானம் சொல்கிற இடத்துல 7 விதமான பாராட்டுகள் இருக்குது. அதில் ஒன்று நமஹா. அப்போ அதை நம சிவாய நம. அதே மாதிரி சண்டிகா தேவிக்கு நம சண்டிகாயை நமஹா. ரொம்ப ரேர், அபூர்வம் சில தேவி தேவமாருக்கு தான் இந்த ஒரு யோகம் நாமத்தை. அதே மாதிரி ஓம் பிரணவ மந்திரம், இப்படி சதா சர்வகாலமும் பகவன் நாமாவை நாம் மறக்காமல் சொல்லிகிட்டே இருக்கிறது. எந்த செயலை பண்ணுற நேரத்துலையும் நல்லது கெட்டது எல்லாம் ஒன்றும் கிடையாது, இல்லை கீப் இட் அசைட். எப்போ பாரு பகவன் நாமாவை சொல்லிகிட்டே இருக்கணும். அம்பாலே சொல்கிறா அப்படின்னா நாமே செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோமானா நாக்கு சிவப்பாக இருக்கும். சிவப்பான நாக்குக்கு என்ன சொல்லியிருக்கு? நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வத்தோட, சகல சௌபாகியங்களோட, ஆயுர் ஆரோக்கியத்தோட, ஐஸ்வர்ய அபிவிருத்தியோட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமைந்து வரும். அப்படி இருக்கக்கூடியவள் தான் பராசக்தி.
ஆகவே அதே போலவே நாமவும் இந்த பகவானுடைய திருநாமங்களை சதா சதகாலமும் மறக்காம செஞ்சு சொல்லிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதர் பார்த்துட்டு அப்புறமா தான் இந்த ஸ்லோகத்தை உருவாக்கி, இந்த ஸ்லோகம் வந்து பெண்களுடைய நோயை தீர்க்கட்டும் அப்படின்னார். அதனுடைய காரணம் புரிஞ்சுதா? நாக்கினுடைய வர்ணத்தை பொறுத்திருக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. நிறைய மருத்துவர்கள் வந்து நாக்கை பார்த்து தான் சொல்லுவா இது தாங்கும் தாங்காது அப்படின்னு. அது ஒரு ட்ரீட்மெண்ட்டே இருக்கு அதுபடி. ஸோ நம்மளுடைய ஆரோக்கியங்கிறது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான நோயற்ற வாழ்வுக்கு காரணமாக இருக்கக்கூடியது நம்முடைய நாக்கு. நல்ல சொல்லு, நல்ல உணவு, நல்ல சுவாசம், நல்ல சுவாது, அதாவது நல்ல ரசனை, எல்லாத்தையும் நல்ல விதமாக கிரகிச்சுக்கக்கூடியதான ஒரு சக்தி திறமை நமக்கு இருக்கணும். நாக்குக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும் டெய்லி. நாக்கு சும்மா வச்சுருக்கக்கூடாது. நாக்கை வந்து உள்நாக்கை தொடர்றதுக்கு டெய்லி ட்ரை பண்ணணும். நாக்கு எடுத்து மூக்கினுடைய நுனியை தொடர்றதுக்கு ட்ரை பண்ணணும். நாக்கு எடுத்துட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணணும். ரொம்ப பெரிய எக்ஸசைஸ், ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி 2 கையை வச்சுட்டு 2 விரலை, அதாவது இந்த ஆள்காட்டி விரல், இந்த தம்பு தர்ஜனி இருக்கேன், இந்த 2 இதாலையும் நாக்கை நீட்டி 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 விடணும் டெய்லி. குழந்தைகள் எல்லாம் குளிப்பாட்டத்தை பாருங்க, பிறந்த குழந்தைகளுக்கு ரொம்ப அழகாக பண்ணுவான் அந்த விஷயங்கள் எல்லாம். நீட்டி நீட்டி விடணும். அதுமாதிரி தேவைக்கு மேலே நாக்கை வடிக்கக்கூடாது. இந்த ஸ்டீலு கத்தி எல்லாம் வச்சுட்டு வடிச்சு கலையக்கூடாது. சும்மா லைட்டாக நான் இந்த விரலால் தடவி விட்டா ஒரு பல்லு தேய்க்கிற நேரத்தில் சில பேர் பல்லு தேய்க்கிறேன் பெரிய அப்படின்ட்டு 1/2 மணி நேரம் உலகம் மேலே தெரிஞ்சு போயிடும் பல்லு தேய்க்கிறா அப்படின்னு. என்ன இல்லாமோ சத்தம் போட்டு அப்படி இப்படி அந்த மாதிரி ரொம்ப மைல்டாக இருக்கணும் அந்த ஆக்டிவிட்டி. பல்லு தேய்க்கிறதுக்கு 3 நிமிஷத்துக்கு மேலே எடுக்கக்கூடாது. டைமில் பல்லு தேய்க்கிறது வந்துட்டு நம்மளுடைய பியூட்டிஃபிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். நைட்டு பல்லு தேய்க்கிறது வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆரோக்கியமான பல்லு, ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு இரவு நேரம் பல்லு தேய்க்கணும். ஆக்சுவலி எப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தேய்க்கணும், அட்லீஸ்ட் நைட்டு தேய்க்கணும். காலையில் தேய்ச்சிக்கிறது என்ன அப்படின்னா வாய்நாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும், மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம சிரிக்கிற நேரத்தில் அழகாக முத்துமணி போல இருக்கிறதான பல்ல காட்டுறதுக்காகவும். பல் போனா சொல்லு போச்சு. பகவன் நாமாவை சொல்றதுக்கு தெளிவான அந்த சின்ன வயசுல எல்லா மந்திரத்தெல்லாம் ஜபம் பண்ணிக்கணும் அப்படின்னா, வயசாயிட்டு பல்லு போயிட்டதுக்கு அப்புறமா வந்து நான் கர்கமாலா சோத்திரம் ஜபிக்க போறேன் அப்படின்னா வராது. கர்கமாலா இருக்கிறதான மந்திரத்தில் ஒவ்வொருத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ கூர்மையாக இருக்கும் அந்த மந்திர துணிகள் எல்லாம், விஜாட்ச மந்திரங்கள். திருசதி ஜபிக்கிற அந்த நேரத்தில் நடக்காது. சின்ன வயசுலேயே அந்த எல்லா பல்லு நாக்கு எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் இருக்கிற நேரத்தில் ஜபம் பண்ணி வச்சுட்டோமானா இந்த புண்ணியம் வில் பி தேர் இன் அவர் டெபாசிட். சிறு வயசில் நிறைய டெபாசிட் பண்ணி வச்சுட்டோமானா சம்பாதிச்சு வயசு காலத்து சௌக்கியமாக சந்தோஷமாக எடுத்து சாப்பிட்டு உட்காந்துருக்கலாம். அதே போல தான் சிறு வயசில் இருக்கிறதையே நம்ம வந்து ஜபம் பண்ணுவோமானா அஷ்டரஸ்புட்டதையோட ஜபம் பண்ணணும். அப்போ தான் மந்திரத்துக்குள்ளே மந்திர மூர்த்தி உருவாகும். மந்திர கோர்வையிலிருந்து மந்திர மூர்த்திகள் உருவாகிறது. ஒவ்வொரு மூர்த்திகளும் உலகத்தில் உருவாகிறது நாம் சொல்கிற செயலிலிருந்து தான். அப்போ நல்லபடியாக எப்படி சொல்லமோ அப்படி சொன்னால் தான் அந்த உருவம் உருவாகும். அது இல்லைன்னா வேறு ஏதாவது தாறுமாறாக உருவம் வெளியே வந்துடும். மந்திரம் வந்து மிஸ்பெல்லிங் பண்ணி ராங் பிரயோகம் பண்ணி எத்தனையோ யாக குண்டங்கள்லேருந்து அரக்கர்களும் பலவிதமான ஜீவிகள் உற்பத்தியாக இருக்குது உலகத்தில். இன்றைக்கி அதுதான் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் ராங்காக நாமங்களை ஜபம் பண்ணுறதுனால மூர்த்தத்துக்கு பதிலாக அமூர்த்தம் உருவாகிறது. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல். அதனால தேவையில்லாத மந்திரங்கள் எல்லாம் நாம கத்துக்கங்கிற அவசியமே கிடையாது. அதுக்கு பின்னால் ஓட வேண்டாம். கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தா, இந்த வெறும் இந்த மந்திரமே போரும். அஃப்கோர்ஸ் பராசக்தி நமஹா சொல்லிக்கலாம், நமசிவாய நமஹா சொல்லலாம், துர்காதேவி நமஹா சொல்லலாம். நம்மளால எது சரளமாக சுந்தரமாக எந்த மந்திரத்தை சொல்றதுனா நமக்கு ஆனந்தம் ஏற்படுறதோ அந்த மந்திரத்தை தான் நாம் சொல்ல வேண்டும். மற்ற சொல்ல வேண்டாம் சொல்லலை, அது தேவையில்லை. நமக்கு ஒரு 200 கிராம் குக்குடு ரைஸ் போரும் சாப்பிட்றதுக்கு, வயர் ரொம்ப அப்படின்னா நமக்கு 2 கிலோ பற்றி 4 கிலோ பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படிதான் இருக்கணும் எப்பவுமே. இதுதான் கண்டென்ட்மெண்ட், அந்த திருப்தி. அவிஸ்ராந்தம் பத்யுர்குண கணகதாம்ரேடன ஜபா ஜபா புஷ்பச்சாயா தவ ஜனனி ஜிஹ்வா ஜயதி சா யதக்ராசீனாயாஹ ஸ்படிக திருஷதச்ச விமயி சரஸ்வத்யா மூர்த்திஹி பரிணமதி மாணிக்ய வபுஷா. सर्वं जगदम्बार्पणमस्तु। हरिः ओम्।